friends, welcome to JHA Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல future perfect continuous tense ஓட example sentence தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு என்ன நான் தனியா டிவைட் பண்ணி வச்சிருக்கேன், டேபிள் காலம்லாம் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றீங்க அப்படின்னா தனித்தனியா சப்ஜெக்ட் எது, verb எது, அதோட ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபரெண்ட் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டிஃபரெண்டா கிளியரா புரியணும் அப்படின்றதுக்காக நான் அது மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன். சோ சப்ஜெக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. ஐ, நான், வி, நாங்கள், யூ, நீ இல்லனா நீங்கள், தே, அவர்கள், ஹி, அவன், ஷி, அவள், இட், அது. இது எல்லாமே ஒரு நபர்களை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு இட்ன்றது மட்டும்தான் கடைசியா அது இதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே ஒரு பர்சனையோ இல்ல பொருட்களையோ இல்ல மிருகங்களையோ இது மாதிரி குறிக்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெர்ப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செயல். அதாவது நம்ம என்ன செயல் செய்யறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அது ஒரு செயல். ஓகேங்களா, விளையாண்டுட்டு இருக்கோம்னா அது ஒரு செயல். கரெக்ட் தானே? சோ அதே மாதிரிதான் ஈட்டிங் அப்படின்றது ஒரு செயல், வெயிட்டிங் அப்படின்றது ஒரு செயல், கிளீனிங் அப்படின்றது ஒரு செயல். சோ இந்த செயலை குறிக்கதான் வெர்ப்னு சொல்லுவோம். சோ அப்பனா இது மட்டும் தானே வெர்ப். இது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஹெல்பிங் வெர்ப். இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஹெல்பிங் வெர்ப். இந்த வெர்ப் மட்டும் தனியா இல்லாம இதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இந்த வெர்ப் எல்லாம் சேர்ந்து வரும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஹெல்பிங் வெர்ப் வரும்னு பாத்தீங்கன்னா will have been eating. I will have been eating a mango. இப்ப ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல தொடர்ந்து நடந்து முடிய போற விஷயத்தை தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். அதாவது நான் மாம்பழம் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்க போகிறேன். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்றதான் இப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, நான் மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டுமாரோன்னு சொல்றேன், நீங்க டுமாரோன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளை மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்க போகிறேன். அப்போ இனிமே சாப்பிட போறேன்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஓகேங்களா, அப்போ எனக்கு கரெக்டா தெரியுமா நான் சாப்பிடுவேன்ட்டு இல்ல, நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது. அதாவது நம்மளா குத்து மதிப்பா சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஆனா கண்டினியூஸா சொல்றது, கண்டினியூஸ்ன்றதுக்காக தான் ஈட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இது கண்டினியூஸ் டென்ஸ்னாவே எப்பயுமே என்ன வந்துடணும், வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்துடணும். அதாவது கண்டினியூஸா தொடர்ந்து நடக்குது, அதனால ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அதாவது ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், அதுதான் தொடர்ந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நான் மாம்பழம் சாப்பிட்டு கொண்டே இருக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஐ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் an hour. நான் ஒரு மணி நேரம் காத்து கொண்டு இருக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்காக காத்து கொண்டிருக்க போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐ வில் ஹாவ் பீன் கிளீனிங் தி ரூம். நான் அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்க போகிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் சென்னை. நான் சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்க போகிறேன். ஓகேங்களா, சோ இதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இனிமே செய்ய போறேன், ஆனா தொடர்ந்து செய்ய போறேன், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். இனிமே நான் தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்றத நான் ஒரு ப்ரெடிக்ஷன்ல சொல்றது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஐன்ற வெர்ப ஐன்ற சப்ஜெக்ட் வச்சு பார்த்துட்டோம். இப்போ வின்ற சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போறோம். சோ ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னு சொல்லுவோம். என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்றீங்கன்னா தமிழ்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். இந்த ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஒருமை, ஒரே ஒருத்தரை மட்டும் குறிக்கிறது. இப்ப நான்னா ஒரே ஒருத்தர் தானே, அப்போ சிங்குலர். ஓகேங்களா, வீனா நாங்கள், அப்போ ரெண்டு பேரும், ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்கிறது நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஐன்றது சிங்குலர், வீன்றது ப்ளூரல். இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன், நம்மள சார்ந்தது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன்றது நான் இல்லைன்னா நாங்கள் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேங்களா, we will have been teaching Hindi. நாங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, we will have been collecting the stamps. நாங்கள் ஸ்டாம்புகளை கலெக்ட் பண்ண சேகரிக்க போகிறோம். We will have been watching TV program. நாங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்ப நான் அப்படின்னு சம்பந்தப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்ப நீ அப்படின்னு சொல்றது செகண்ட் பர்சன். நாங்கள்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன்,
நீ நீங்கள்ன்றது செகண்ட் பர்சன். இப்போ வந்துட்டு இங்கிலீஷ்ல மட்டும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீனாலும் யூன்னு தான் சொல்லுவோம், நீங்கள்னாலும் யூ தான் சொல்லுவோம். அதாவது ஒருத்தரை வந்துட்டு யூ தான் சொல்லுவோம், 2 பேர் 4 பேர் இருந்தாங்கனாலும் யூ தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு சொல்லனாலும் நம்ம யூ தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால செகண்ட் பர்சனோடைய இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன சம்பந்தப்பட்டது அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம். ஓகேங்களா? செகண்ட் பர்சன்னா மத்தவங்க எதிர்த்தாப்புல இருக்கவங்க நீ நீங்கள் அப்படின்றது செகண்ட் பர்சன். ஓகேங்களா? அப்ப யூனாலும் சிங்குலர் தான், யூன்றது சிங்குலருக்கும் செகண்ட் பர்சனோட சிங்குலரும் யூ தான், செகண்ட் பர்சனோட ப்ளூரலும் யூ தான். ஓகேங்களா? இந்த இடத்துல சிங்குலர் வந்து ஐ பார்த்தோம், ப்ளூரல் வந்து வி பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல. செகண்ட் பர்சன்ல சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். சோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம், செகண்ட் பர்சன்னாவே யூ மட்டும் தான் வரும். ஓகேங்களா? யூ வில் ஹாவ் பீன் மூவிங் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான். நீ பாகிஸ்தானை நோக்கி நகர்கிறாய். ஓகேங்களா? நகர போகிறாய். யூ வில் ஹாவ் பீன் சென்டிங் தி ஷிப் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. நீ இங்கிலாந்துக்கு அனுப்பப்படுகிறாய். ஓகேங்களா? கப்பலை இங்கிலாந்துக்கு அனுப்ப போகிறாய். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு யூக்கு. இப்போ வந்து செகண்ட் பர்சன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான் நாங்கள், செகண்ட் பர்சன்னா நீ நீங்கள், ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இப்ப தேர்ட் பர்சன் ப்ளூரல் பார்க்க போறோம். சிங்குலர் என்னன்னு பாத்தீங்கன்னா he, she, it, இந்த மூணுமே தேர்ட் பர்சனோட சிங்குலர். அதாவது அவன், அவள், அது. ஹீனா அவன், அவள், ஷீனா அவள், இட்னா அது. இது மூணுமே ஒரே ஒருத்தரை மட்டும் குறிக்குது. அவன்னா ஒரே ஒரு பையன், அவள்னாலும் ஒரே ஒரு பொண்ணு, அதுனாலும் ஒரே ஒண்ணு. அது வந்துட்டு மூணு பேரும் ஒரே ஒருத்தரை மட்டும் குறிக்கிறதுனால அது வந்துட்டு சிங்குலர் சொல்றோம். தேனா அவர்கள். சோ இது ஏன் தேர்ட் பர்சன் சொல்றோம்னா ஏதோ ஒரு மூணாவது மனுஷங்களை பத்தி சொல்றது. இப்ப நான் சொன்னா டைரக்டா அதை ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம். நான் இல்லைன்னா நாங்கள். இப்ப என்ன பத்தி சொல்றேன்னு சொல்லலாம். நீ இல்லைன்னா நீங்கள் அப்படின்னா உங்களை பத்தி சொல்றேன். இப்ப அவர்கள் அப்படி சொன்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? அப்பெல்லாம் அவங்க தேர்ட் பர்சன் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம ஒரு தேர்ட் பர்சன் வச்சுக்கலாம்ல. அது மாதிரி இது வந்துட்டு தே அவர்கள் அப்படின்னு சொல்றது நம்ம அவங்க பேர் சொன்னாதான் அவங்க யாருன்னே தெரியும். அதனால அது வந்து நம்ம தேர்ட் பர்சன் சொல்றோம். ஓகேங்களா? தே வில் ஹாவ் பீன் மூவிங் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான். அவர்கள் பாகிஸ்தானை நோக்கி நகருகிறார்கள். தே வில் ஹாவ் பீன் திங்கிங் ஒன்லி அபவுட் அவர் கண்ட்ரி. அவர்கள் நமது நாட்டை பற்றி மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிந்திக்க போகிறார்கள். ஓகேங்களா? அவர்கள் பாகிஸ்தானுக்கு நகர போகிறார்கள். அவர்கள் நாட்டை பற்றி மட்டும் சிந்திக்க போகிறார்கள். சோ எல்லாமே ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? தே வில் ஹாவ் பீன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர் பார்டர். அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்க போகிறார்கள். நம்மளுடைய பார்டர்ல வந்து பிரச்சனைகளை உருவாக்க போகிறார்கள். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு தேர்ட் பர்சன் ப்ளூரல். ப்ளூரல்னா 2 பேர் 3 பேர். அதான் அவர்கள்னு சொல்றேன். 2 பேர் இருந்தாலும் அவர்கள் தான் சொல்லுவோம், 10 பேர் இருந்தாலும் அவர்கள் தான் சொல்லுவோம், 1,00,000 பேர் இருந்தாலும் அவர்கள் தான் சொல்லுவோம். அதாவது 2 பேர் இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை வந்துட்டு நம்ம அவர்கள் சொல்லுவோம். அது வந்துட்டு ப்ளூரல்னு சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து சிங்குலர். அவன் ஒரே ஒருத்தரை மட்டும் குறிக்கிறதுனால அவன். ஓகேங்களா? he will have been giving instruction about enemies. அவன் எதிரிகளை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஓகேங்களா? he will have been living in France. அவன் பிரான்சில் he will have been giving instruction about enemies. அவன் எதிரிகளை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறான். he will have been living in France. அவன் பிரான்சில் வசிக்க போகிறான். ஓகேங்களா? வசித்து கொண்டு இருக்க போகிறான். அப்போ வசித்து கொண்டு இருக்க போறான். லிவிங்னா வசித்து கொண்டு இருக்க போகிறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் she will have been learning computer. அவள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள போகிறாள், கற்றுக்கொண்டிருக்க போகிறாள். she will have been painting the pictures. அவள் படங்களை வரைந்து கொண்டிருக்க போகிறாள். சோ இது எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர்ல கண்டினியூஸா அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? it will have been following me. அது என்னை தொடர்ந்து கொண்டிருக்க போகிறது, தொடர்ந்து கொண்டு இருக்க போகிறது. அது it will have been collecting money. அது பணங்களை சேகரித்து கொண்டிருக்கிறது, சேகரித்து கொண்டிருக்க போகிறது, சேகரித்து கொண்டிருக்க போகிறது. ஏன்னா ஃபியூச்சர்ல நடக்க போகுது. சோ ஷீனா அவள். ஓகேங்களா? ஒரே ஒருத்தரை குறிக்குது. அப்ப இது வந்து சிங்குலர். இது இட்டுனாலும் அதுன்றது யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. சோ அதனால அது வந்து தேர்ட் பர்சன் சொல்றோம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. he, she, itன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேங்களா?
சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் பார்த்துட்டோம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா, காம்படிஷனுக்கு ஏதாவது டாபிக் எஸ்ஏ ரைட்டிங் ஸ்பீச் டாபிக் எல்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நான் வீடியோ போடுறேன். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.